அதனால தான் எங்கள் வீட்டுக்கு நிழல் ரூபத்தில் தலைவர் வந்தார். ஆமாம், என்னுடைய ரூமில், பெட்ரூமில் காலையில் நான் குளிச்சுட்டு வர்றேன். குளிச்சுட்டு வந்தோடனே உட்காந்து ஃபேனை போடுவேன். ஃபேனை போடுறதுக்கு பதிலாக டியூப் லைட்டை அணைச்சிட்டேன். ஏதோ ரொம்ப டயர்டாக தலையெல்லாம் தொட்டிட்டு ஃபேனை போடுறதுக்கு டியூப் லைட்டை அணைச்சிட்டு இப்படி உட்காந்துட்டேன். கட்டில் இதான் கட்டிலுன்னா இப்படி இந்த வாட்டத்தில் இப்படி உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே அப்படி பார்க்குறேன், அந்த நைட் லேம்ப் இருக்குது பாருங்கள், அந்த நைட் லேம்ப் வெளிச்சத்தில் அப்படியே தரையை பார்க்குறேன். என்னமோ தெரியுது, என்ன இது, என்னமோ நிழல் தெரியுது. அப்படின்னு பார்த்தா தொப்பி தெரியுது. லட்சக்கணக்கான பேர் வந்து லயன் கட்டி நின்று பார்த்தாங்க சார். அந்த நிழலை பார்த்து பூஜை, கற்பூரம், ஊதுபத்தி, மாம்பழம். தலைவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு 84. முதல் முறை அது ஃபஸ்ட்டு. அதான் முதல் முறை. அப்போலோவிலிருந்து அவர் வந்து அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது நாகம்னு ஒரு படம், அந்த படத்தில் எஸ்.எஸ். சந்திரன் நாங்கள் எல்லாம் நடிக்கிறோம். அப்போ எஸ்.எஸ். சந்திரன் டிஎம்கேல இருந்தார். அவர் என்கிட்ட நக்கலா பேர் சொல்ல மாட்டார், என்கிட்ட தலைவர் பேர் சொல்ல மாட்டார். என்ன ஒரு அதிசய பிறவி அவர். அவர் கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு, எங்களையும் சேர்த்து. அதில் எங்களுக்கு செஞ்ச உதவின்றது எங்களுக்கு எல்லாருக்கும் வெளியில் தெரியும். இவங்கெல்லாம் வந்து தலைவர்னால வளர்க்கப்பட்டவங்க, காப்பாற்றப்பட்டவங்கன்னு. இன்னைக்கு நான் கூட போன வாரம் பார்க்குறேன், நெட்டில் பார்க்குறேன், இங்கிலாந்தில் இருந்து ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. உலக சினிமாவில் 100 பேரை தேர்ந்தெடுத்து ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த உலக சினிமாவில் 100 பேரில் தலைவர் 16வது ஆள். அது மாத்திரம் இல்லை, இந்தியாவிலேயே இருக்கிற ஒரே நடிகர் எங்களுடைய பொன்மனை செம்மல், புரட்சி தலைவர், மக்கள் திலகம், இதய தெய்வம் டாக்டர் பாரத ரத்னா எம்ஜிஆர் ஐயா அவர்கள் மாத்திரம்தான்